சிறுபான்மை மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ சிறுபான்மை ஷெட்யூல் காஸ்டில் இருக்க மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு கிரேவியார்டு இறந்த பிறகு நம்ம போய் அடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடம் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. அதுவே இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குன்னா வாழ்வாதாரம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் மகளிருக்கான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கோம். அதில் முக்கியமான 6 திட்டம் பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு பெண்களுக்கு 4000 ரூபா, வருஷத்துக்கு 50,000 ரூபா. இதை வந்து முதல் திட்டமாக அறிவிச்சிருக்கோம். ரெண்டாவது 6 எல்பிஜி கேஸ் சிலிண்டர் சமையலுக்காக பெண்களுக்காக இந்த திட்டத்தையும் 2வது அறிவிச்சிருக்கோம். மூன்றாவது விதவைகள், கல்யாணம் ஆகாத முதியோர்கள், இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் வருஷம் 65,000 அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போய் சேர்கிற மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கோம். வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்கள் கல்யாணத்துக்கு 1 லட்சமும் அது கூட 10 கிராம் தங்கமும் பிளான் வச்சுருக்கோம். அதுபோல் அரசு பள்ளிக்கு இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூல் போய் சேர்க்கணும்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் கடன் வாங்கி செலவு அதிகமாக பண்ணி இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூல் போக வேண்டியதாக இருக்குது. அதை ஒழிச்சிட்டு அரசாங்கம் ஸ்கூல்லேயும் நல்ல தரமாக செய்கிறதுக்காக அவங்க குழந்தைங்களை வந்து அரசு பள்ளிக்கு அனுப்பிச்சாங்கன்னா பெற்றோருக்கு 20,000 ஒரு குழந்தைக்கு கொடுக்கலான்னு அறிவிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இப்போ மகளிருக்கு அறிவிச்சிருக்கோம். அடுத்தது முதியோர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அப்புறம் புதுச்சேரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக எங்கள் 6 நட்சத்திரத்தையும் 6 கொள்கையாக நாங்கள் அறிவிச்சிருக்கோம்.